எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு அனிதா புஷ்பன குப்புசாமி யூடியூப் சேனல்ல உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிங்க. நான் வழக்கமா சொல்லக்கூடியதுதான், புதுசாக சப்ஸ்கிரைப் பண்றவங்க அந்த ரெட் பட்டன் இருக்கு இல்லையா, சப்ஸ்கிரைப்னு, அப்படி அதை அழுத்திட்டுங்க. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பெல் ஐக்கான், அதாவது கோவில் மணி போல ஒரு ஐக்கான் காமிக்கும், அதை தொட்டு விடுங்க. அப்பதான் உங்களுடைய கவனத்திற்கு நான் எந்தெந்த பதிவுகள் இன் ஃபியூச்சர் போடுறேனோ அதெல்லாம் வந்து சேருங்க. இது தவிர பார்த்தீங்கன்னா இதுக்கு முந்தைய பதிவுகள் எல்லாம் நீங்க பார்க்கணும்னு விரும்புனீங்கன்னா, என்னுடைய இப்போ வீடியோ ஓடிக்கிட்டு இருக்குன்னா அதுக்கு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு முக்கோணம் காமிக்கும். அந்த முக்கோணத்தை நீங்க தொட்டிங்கன்னா எங்களுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஓப்பன் ஆகுங்க. அதில் பார்த்தீங்கன்னா எங்களுடைய யூடியூப் சேனல் லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்போம். அது கீழே ப்ளூ கலரில் எழுத்துகள் காமிக்கும். அதை நீங்கள் தொட்டிங்கன்னா எங்களுடைய யூடியூப் சேனலுக்கு போயிடலாங்க. அங்கே என்ன பதிவுகள் தேவையோ அதை நீங்கள் தேர்ந்தெடுத்து பார்க்கலாம். சரி, இன்னைக்கு நான் உங்களுக்கு கோவக்காய் பொரியல் சமைச்சு காமிக்க போறேங்க. அதற்கு தேவையான பொருட்கள் முதல் என்னென்னு பார்த்துடலாம். கோவக்காய் 1/2 கிலோ, வறுத்த நிலக்கடலை 1 கப், கடுகு 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், மல்லித்தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய் தூள் 2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. இப்போ கோவக்காய் இருக்குன்னா இந்த நுனிலையும் அந்த நுனிலையும் நீங்கள் வெட்டி எடுத்துருங்க மொதல். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதை வந்து இப்படி கட் பண்ணிக்கோங்க கிராஸில். இப்போ ரவுண்டாக கட் பண்ணி செய்கிறவங்களும் இருக்குது. இப்படி இந்த மாதிரி பழுத்து இருந்ததுன்னா கூட தூக்கி போடாதீங்க, ஏன்னா இது ரொம்ப ஹார்டாக தான் இருக்குது. ரொம்ப பழுத்து போய் மஞ்சள்னு இருந்தால் தான் அப்படி பண்ணும். ஏன்னா நமக்கு இப்பெல்லாம் வர்றதெல்லாம் இப்படி தான் வருதுங்க. பாருங்க, இப்படி கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணி வச்சது தாங்க இந்த 1/2 கிலோ. பாருங்க, நீங்க நினைப்பீங்க இது கூட எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு. உண்மையை சொல்றேன், நான் இது செஞ்சு காமிக்கலன்னா இது ஒரு 10 பேராவது கேட்குறாங்க என்கிட்ட. புதுசாக சமைக்கிறாங்க இல்லையா, அதனால அவங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்லி தரணுங்கிறதுக்காக இந்த மாதிரி உங்களுக்கு நறுக்கி காமிச்சிருக்கேன். சரி பாருங்க, இப்போ நான் அடுப்பை பற்ற வச்சுட்டேங்க. அதில் ஒரு பேன் வச்சாச்சு. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. கொஞ்சம் இது எண்ணெய் வந்து கூட தேவைப்படும் நமக்கு, ஏன்னா எண்ணெயிலேயே நம்ம வேக வைக்க போகிறோம். அப்படியே இருந்தால் கூட ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் தாங்க தேவைப்படும். இப்போ என்கிட்ட இது 2-3 பேர் கேட்டிருக்கீங்க, ஆயில் பாட்டில் எங்கே மேடம் வாங்கினீங்க, ரொம்ப அழகாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து எல்லாம் உங்களுக்கு எங்கள் ஆன்லைன் ஷாப் லிங்க் கொடுத்துருக்கேன் இல்லையா, அதில் நீங்கள் ஒவ்வொன்றா சேர்க்க போகிறேன், போய் பிறகு நீங்கள் வாங்கிக்கலாங்க. இப்போ பாருங்கள், எண்ணெய் காஞ்சிருச்சு. அதில் வந்து நம்ம கடுகை சேர்த்துக்கலாம், அது வெடிக்கட்டும். இதில் கோவக்காயை போட்டுக்கலாங்க. கடுகு வெடிச்ச உடனே சிம் பண்ணிவிட்டு அதுலேயே மிளகாத்தூள் போட்டுக்கலாம். மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அடுத்தது மல்லித்தூள், சும்மா வாசனைக்காக 1/2 டீஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன் பாருங்க. உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாங்க. அடுத்தது நம்ம இது கிளறிடலாம். இதில் அடுத்தது பார்த்தீங்கன்னா தண்ணி தெளிக்கணும். வெறும் பாருங்கள், தண்ணி இவ்வளோ எடுத்துட்டு நம்ம தெளிச்சு விடணும், அவ்வளோதான். அப்புறம் சிம் பண்ணி நம்ம வச்சிடணுங்க, கலந்து விட்டு. பாருங்கள், லிட் போட்டு மூடி வச்சிடுறேன். அது நல்லா வேகட்டும். நடுவில் நம்ம கிளறி பார்த்துக்கணும். இது இன்னொரு ஆப்ஷன் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பெரிய வெங்காயமாக சும்மா ஒரு 2 பல்லு பூண்டு நசுக்கி போட்டு அதை தாளித்து செய்கிறதும் செய்யலாம். அந்த மாதிரி ஆப்ஷனும் இருக்குது. இப்போ பூண்டை பற்றி நான் சொல்லுங்க. நான் பூண்டு மிளகு குழம்பு வச்சேன்ல, கல்யாண ரசம்னு, அதில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து ஒரே ஆர்கியூ கமெண்ட்டில், அதான் நீங்கள் பூண்டு வந்து நான்வெஜ்ஜுன்னு சொல்கிறாங்க, நான்வெஜ் கல்யாண ரசம்னு வச்சுக்க வேண்டியதானே, எப்படி நீங்கள் கல்யாண ரசம்னு வைக்கிறீங்க அப்படின்னு ஒரே ஆர்கியூ பண்ணுறாங்க. நான் என்ன சொல்கிறேன், பூண்டு ஒரு சிலர் சாப்பிட்றீங்க, ஒரு சிலர் சாப்பிடலை. சாப்பிடாதவங்களுக்கு வந்து ஒதுங்கிற வேண்டியதானே, ஏன் ஆர்கியூ பண்ணும்? அதாவது ஆர்கியூ பண்ணிட்டு நான் சாப்பிடல நீ ஏன் சாப்பிட்ற அப்படின்ற மாதிரி ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது இல்லையா. உங்களுக்கு பிடிக்கலன்னு நீங்கள் சாப்பிடாதீங்க. சாப்பிட்றவங்கள வந்து கம்பல் பண்ணக்கூடாது, அது வந்து நான்வெஜ் அப்படின்னு சொல்லிட்டு. பூண்டு வெங்காயம்லாம் சாப்பிடாதவங்களுக்கு தான் அதிகமாக கேன்சர் வருதுன்னு சொல்லிட்டு ஆராய்ச்சியில் சொல்கிறாங்க. நீங்கள் வேணா அதிகமாக நீங்கள் கவனிச்சு பாருங்கள், நார்த் இந்தியன்ஸ் அண்ட் வந்து பூண்டு வெங்காயம் சாப்பிடாதவங்களுக்கு அதிகமாக கேன்சர் நோயால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. நீங்கள் வேணா கவனிச்சு பாருங்கள். இப்போ நான் ஒன்று கேட்குறேன், பூண்டு சாப்பிடக்கூடாதுன்னா பால் வந்து என்னன்னு கேட்குறேங்க. பால், தயிர், நெய் எல்லாம் எதுலேருந்து வந்து சொல்லுங்கள் நீங்கள். அப்போ அதுவும் நான்வெஜ் தானே, நான்வெஜ் பால்னு வச்சுக்க முடியுமா நம்ம? அப்படி ஆர்கியூ பண்ணக்கூடாது. யாரையும் மனசு
நோகடிக்க கூடாது. உங்களையும் நான் மனசு நோகடிக்கல, அவங்கவுங்க விருப்பங்க இல்லையா? இப்போங்க நம்ம காய்கறி மூடி வச்சோம்ல, நான் நடுவில் பார்த்தேங்க கொஞ்சம் தண்ணி கம்மியாக இருந்துச்சு, திரும்ப சேர்த்துருக்கேன் தண்ணி. இப்போ நான் மறுபடியும் திறந்து பார்க்குறேன். நல்லா வெந்துருச்சு தண்ணி ஊற்றுனதில். ஃபஸ்ட்டு வேக வச்சுக்கணும். எப்போவுமே ஃப்ரை பண்ணுற காய்கறியில் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கணுங்க. ஃபுல்லாக எண்ணெயிலேயே நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கக்கூடாது. அதனால் இப்போ வேக வச்சுட்டதுனால இப்போ திறந்து நம்ம நல்லா கார்னர்லாம் பரப்பி வச்சிடணுங்க. கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். இந்த காய் ஓப்பன்லேயே விட்டுடலாம். கொஞ்சம் என்னென்னா சிம்மில் வச்சுக்கோங்க தீயை. நடுவில் காயை வந்து பெரட்டி போட்டுக்கிட்டே இருக்கணுங்க. இப்போ வந்து இந்த பீனட்ஸ் நிலக்கடலை இருக்கு இல்லையா, வறுத்து வச்ச நிலக்கடலைங்க, அது நிறையாவே சேர்த்துக்கிறேன் நான் இதில். குழந்தைங்களுக்கு மட்டும் கிடையாது, பெரியவங்களுக்கும் இந்த மாதிரி பீனட் போட்டு செஞ்சால் ரொம்ப ரொம்ப பிடிக்குது. நிறைய பேர் என்கிட்ட வந்து குண்டாகிறதுக்கு டிப்ஸ் சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. இந்த நிலக்கடலை வந்து அடிக்கடி உணவில் சேர்த்துக்கோங்க. உணவில் சேர்த்துக்கிட்டா நல்லா குண்டாகலாம். இதில் வந்து இன்னும் குண்டாகிறதுக்கு வாழைப்பழம் நிறையா சாப்பிடுங்க. வாழைப்பழம் கட்டாயம் இரவில் சாப்பிடுங்க. காலையில் ஒன்று இரவில் ஒன்று சாப்பிட்டு தூங்கலாம். இப்போ நீங்கள் குண்டா இருக்கிறவங்க நினைப்பீங்க, ஐயோ மேடம் அப்போ நாங்கள் இன்னும் குண்டாயிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பீங்க. ஒல்லியாக இருக்கிறவங்க இரவில் நம்ம ஃபேட் ஐட்டம்ஸ் கொஞ்சம் இந்த பீனட்டு வாழைப்பழம் எல்லாம் சாப்பிட்டு தூங்கணுன்னா உடம்பு ஏறுங்க. குண்டா இருக்கிறவங்க என்ன பண்ணணும், காலையில் இல்லை மதியம் சாப்பிடணும். மதியம் சாப்பிட்டதுக்கப்புறம் நிறைய வேலை செய்வோம் இல்லையா, அந்த வேலை செய்கிறதுல இந்த கேலரிஸ் எல்லாம் பேர்ன் ஆயிருங்க. ரெண்டு வித்தியாசம் இருக்குது. சாப்பிடக்கூடாதுன்னே கிடையாது. உடம்பு இருக்கிறவங்களும் சாப்பிடலாம், உடம்பு இல்லாதவங்களும் சாப்பிடலாம். சாப்பிட்ற நேரம் தான் வித்தியாசப்படும். பாருங்க, இந்த கடலை போட்டு செஞ்சால் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் வந்து அந்த ஒரு கிண்ணத்தில் இந்த பொரியல் மட்டுமே வச்சு சாப்பிடுவீங்க, அவ்வளோ சுவையாக இருக்கும். முழுசாகவே போட்டுக்கோங்க. இதை அரைச்சிங்கன்னா என்ன ஆயிடுதுன்னா ஒரு மாதிரி வெண்ணெய் மாதிரி அதில் போயிட்டு நல்லா இல்லை, வாயிலெல்லாம் ஒட்டும். இதுனா கடிச்சு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். வெறும் ஒரு தயிர் சாதம் குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸில் ஒரு தயிர் சாதம் வச்சுட்டு இந்த கோவக்காய் கறி வச்சுட்டோன்னு வைங்களேன், நிலக்கடலையும் இந்த கோவக்காயும் போட்டு வச்சுட்டிங்கன்னா பிள்ளைங்க கொண்டான்னு சாப்பிடுவாங்க. நீங்கள் வச்சது டிஃபன் பாக்ஸில் திரும்பியே வீட்டுக்குள்ளே வராது. இப்போ பாருங்கள், பக்குவமாக இருக்குது எல்லாமே. நான் அடுப்பை அணைச்சிட்றேன். இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேங்க. இது வந்து உங்களுக்கு பீனட் ஜாஸ்தியாக தெரிஞ்சதுன்னா நீங்கள் குறைச்சிக்கலாம். பட் எனக்கு வந்து நிறையா பீனட் போட்டு சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீட்டில் பிள்ளைங்களும் அப்படி தான் சாப்பிடுவாங்க, அதனால் கொஞ்சம் கூட போட்டேங்க. டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாமா? உப்பு சரியாக இருக்கான்னு பார்க்குறேன், வேறு ஒன்றும் இல்லை. ரொம்ப சுவையாக இருக்குங்க. சமைச்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் போடுங்க. எனக்கு உங்கள் கமெண்ட் தேவையில்லை, உங்கள் வீட்டில் பிள்ளைங்களாம் என்ன சொல்கிறாங்க அந்த கமெண்ட் தான் எனக்கு தேவை. அதனால் பிள்ளைங்கிட்ட கேட்டு கமெண்ட்ஸ் போடுங்க. ஏன்னா எனக்கு பிள்ளைங்க ரொம்ப பிடிக்கும். அவங்க சொன்னாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன் நான். இன்னும் இது பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் உங்கள் தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் சந்திக்கலாமா? நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.